Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த பாஸ்கெட்க்கு வந்து ஹேண்டில் எப்படி போடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து ஒரு சாக்லேட் நாட் பாஸ்கெட். ரெண்டு கலர்ல நான் போட்டுருக்கேன். சரி, நான் வந்து இந்த பாஸ்கெட்க்கு முறுக்கு ஹேண்டில் போட போறேன். சரிங்களா? முறுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து இதோட மிடில் லைன் எது அப்படினு சொல்லிட்டு நான் வந்து ரெண்டு நாட் வந்து இதுக்கு மிடில் லைனா வரும். சோ அந்த ரெண்டு நாட்லயும் ஒரு வயர் வந்து ரெட் கலர்ல சொருகி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் இந்த சைடு ரெண்டு நாட் விட்டு அதே போல இந்த சைடு ரெண்டு நாட் விட்டு கிரீன் கலர் வயர் சொருகி இருக்கேன். இந்த மாடல் பாஸ்கெட்க்கு வேணாலும் நீங்க முறுக்கு ஹேண்டில் போடலாம். நான் வந்து இந்த பாஸ்கெட்க்கு வந்து மார்க் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இதுக்கு வந்து உள் வயர் கொடுத்து தான் நம்ம போடணும். முறுக்கு ஹேண்டிலை பொறுத்த வரைக்கும் 4.5 அடியில ரெண்டு வயர் வந்து நான் உள் வயரா எடுத்திருக்கேன். நம்ம 4.5 அடியில கட் பண்ணி வச்சிருக்க உள் வயரை வந்து சொருகிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ இது வந்து ரெண்டு நாட்டுக்கு இடையில நான் வந்து கொடுத்து வாங்கிக்கிறேன். சரிங்களா? உள் வயரை ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கணும். இதோட அளவு வந்து 4.5 அடி. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெண்டு நாட்டுக்கு இடையில நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதை வந்து ஈக்குவலா நம்ம இழுத்துக்கலாம். நம்ம நார்மல் ஹேண்டிலுக்கு வந்து உள் வயரை வந்து சேர்ந்தது போல கட்டிடுவோம். இதுக்கு வந்து அப்படி கட்டக்கூடாது. சரியா? அப்படியே வச்சுக்கோங்க. வெளி ஒயரா எடுக்கிறது வந்து நான் வந்து கிரீன் கலர் தான் எடுக்கிறேன். அதை வந்து நம்ம உள் ஒயர் கொடுத்தோம் இல்லைங்களா, அதே இடத்துல கொடுத்து இந்த சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் வரைக்கும், அதாவது ரொம்ப தூரம் வேண்டாம், இவ்வளோ தூரம் வரைக்கும் ஒரு விரல் அளவுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த சைடு இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இப்போ இந்த ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த சைடு கொண்டு வரணும். சரிங்களா? இந்த சைடு கொண்டு வந்து ஒரு ட்விஸ்ட் மாதிரி, அதாவது ஒரு லேசா ட்விஸ்ட் மாதிரி பண்ணி இந்த இடத்துல வந்து கொடுத்து வாங்கணும் நம்ம. சரியா? இப்போ டைட் பண்ணிடுங்க. இது ரெண்டையுமே வந்து கையில் பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து இந்த கைக்கு நம்ம மாற்றிக்கணும். இப்போ இந்த கைக்கு மாற்றிட்டு இதை வந்து ஒரு ட்விஸ்ட் மாதிரி, இது வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம ட்விஸ்ட் மாதிரி பண்ணி கொடுக்கறது தான். கை வந்து மாற்றி மாற்றி நம்ம பண்ணணும். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் இந்த ஹேண்டிலை பொறுத்த வரைக்கும். இப்போது இந்த கையில் இப்போ வந்து மேலே தூக்குனது போல் வச்சு நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? கை வந்து எனக்கு ஒரே கையிலே நான் வந்து போடுறேன், எனக்கு ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரே கையிலே வந்து போட்டுருவேன். நீங்கள் பிகினர்ஸாக போடும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கை வந்து மாற்றி மாற்றி, இப்போ இந்த சைடு நான் போட போகிறேன்னா இப்படி ஒயரை கொண்டு வந்து இந்த கையில் பிடிச்சி அப்படியே இப்படி ட்விஸ்ட்டு ஒரு சுற்றுறீங்க. அவ்வளோதான். சுற்றி இந்த கேப்பில் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் இப்படி இழுத்து விட்டுருங்க. இப்போ மேல் பக்கம் கொண்டு வந்து இந்த கைக்கு கொண்டு வந்து இப்படி ஒரு சுற்றி இந்த கேப்பில் இதை கொடுத்து ஒயர் வந்து பிறண்டாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இப்படி மேலே கொண்டு வந்து இந்த சைடு ஒயருக்கு போடுறதுனால நான் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். ஒரு ட்விஸ்ட் பண்ணி அப்படியே ஒயரை கொடுத்து வாங்குறது தான். அதுக்கப்புறம் இப்படி டைட்டாக இழுத்துக்கோங்க. திரும்பவும் வந்து நீங்கள் வந்து போடும்பொழுது பொறுமையாக போடுங்க. ஃபஸ்ட்டு டைம் போடுறீங்க அப்படின்னா இப்படிலாம் கொண்டு வர வேண்டாம். நல்லா இப்படி தூக்குனது போல் ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து இழுத்து விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த பாஸ்கெட்டுக்கு ஹேண்டில் ஃபுல்லாகவே இதே போல் ட்விஸ்ட் பண்ணி தான் நம்ம போடணும். இந்த சைடு வந்து ரெண்டு ஒயரும் இந்த சைடு ரெண்டு ஒயரும் இருக்கும். இது வந்து நம்ம சின்னதாக ஒயர் விட்டோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் தூரத்துலேயே வந்து முடிஞ்சிரும். சரியா? இப்போ இதை வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி இப்படியே பின்னிட்டே வர வேண்டியதுதான். கை மாற்றி பின்னாமல் எனக்கு வந்து ஒரே கையிலே பின்னுறது ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே பின்னிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கையிலே வந்து ட்விஸ்ட் பண்ணி இப்படி இதில் வந்துட்டு இந்த கையில். ஓகேங்களா? எந்த சைடு இருக்கோ அந்த சைடில் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க.
நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இப்படியெல்லாம் இழுத்தீங்க அப்படின்னா அந்த ஒயர் வந்து இப்படி பிறண்டது போல் வந்துடும். அதுக்கு தான் நான் வந்து மேலே தூக்கிட்டு நீங்கள் இந்த சைடு வந்து இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்கிறேன். பிகினர்ஸாக போடும்பொழுது நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் பின்ன நிறைய பேஸ்கெட்க்கு ஹேண்டில் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் ஆகிறது வந்து ஈஸியாக தான் இருக்கும். இப்படி கொண்டு வாங்க. ஹேண்டிலுக்கெல்லாம் வந்துட்டு 2 ஒயர் ஹேண்டில் 3 ஒயர் ஹேண்டில்லாம் நம்ம வந்துட்டு கூடையோட வாய்ப்பகுதி வந்து நம்ம சைடு இருக்கிறது போல் பின்னிட்டு வருவோம். பட் இந்த மாடலுக்கு வந்து இப்படி தான் நம்ம பின்னணும். சரியா? ஒயர் வந்து பிறண்டாமல் பார்த்துக்கோங்க. நல்லா இப்படி தூக்கி கொண்டு வந்தீங்கனாலே வந்து ஒயர் வந்து கரெக்டாக வரும் நமக்கு. இப்போ இதே போல் ஹைட்டில் ஃபுல்லாக பின்னிட்டு நான் சொருகிற இடத்துல உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். முறுக்கு ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்கான ஹேண்டிலாகவும் இருக்கும், நல்லா அழுத்தமாக இருக்கும். எனக்கு இது வந்து சின்ன கூடைங்கிறதுனால நான் 2 ஒயர் எடுத்திருக்கேன். நீங்கள் இதே வந்து நல்லா பெரிய கூடையாக நான் வந்து பின்ன போகிறேன், ஒரு 3 ரோலு 4 ரோலு, அதுக்கும் வந்து நீங்கள் முறுக்கு ஹேண்டில் போடலாம். அப்படிங்கிறப்போ உள்ளுக்குள்ளே கொடுக்குறீங்க இல்லைங்களா ஒயரு. இப்போ வந்து நான் 2 ஒயர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 5 ஒயரு 4 ஒயர் இது போலேயே கொடுத்தா உங்களுக்கு வந்துட்டு கூடைக்கு தகுந்த மாதிரியான ஹேண்டில் வரும். உள்ளுக்குள்ளே வந்து ஒயர் அதிகம் கொடுக்கலாம். சரியா? ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அப்படியே ட்விஸ்ட் பண்ணி போட்டிங்கனாலே இந்த பேஸ்கெட்டுக்கு ரொம்ப அழகாக வந்துடும். இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே வந்து பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ட்விஸ்ட்டு அப்படியே ஒயரை வந்து கொடுத்து வாங்கணும், அவ்வளோதான். கேப் இல்லாமல் நல்லா அழகாக பின்னுங்க. நான் இப்போ பின்னிட்டு காட்டுறேன், உங்களுக்கு சொருகிற இடத்துல காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்டில் வந்து நான் ஃபுல்லாக பின்னிட்டேன். அதாவது நமக்கு வந்துட்டு ஹைட் இந்த அளவு வந்துருச்சு. ஸோ இதோட நம்ம வந்துட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் அந்த ஒயர் கொடுத்துருக்கேன்ல அதுக்குள்ளே கொடுத்து அப்படியே உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டு இந்த சைடு நல்லா இழுத்து ஒரு முடிச்சு போட்டு சொருகி விட்டுடலாம். சரிங்களா? எவ்வளோ ஒயர் இருக்கோ ஒரு 7-8 முடிச்சு கூட நம்ம வந்து சொருகி விட்டுடலாம். இருக்கிற ஒயர் எல்லாத்தையுமே நம்ம வந்து சொருகி விட்டுடலாம். சொருகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹைட்டு வந்து இந்த அளவு வந்திருக்கு. இப்போ இந்த இடம் வந்து உள்ளுக்குள்ளே ஒயர்லாம் சொருகிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஒயர் வச்சு கட்டிடலாம். ஏன்னா ஹேண்டில் வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக ஹைட் வந்து இந்த அளவு நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ நான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஒயரெல்லாம் சொருகிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒரு சைடு ஹேண்டில் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடும் நான் வந்து ஹேண்டில் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த பேஸ்கெட்க்கு வந்து நான் இன்னொரு ஹேண்டிலும் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். சரிங்களா? 2 ஹேண்டிலும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஹேண்டில் வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஒயரும் நான் வந்து கட்டிட்டேன். இந்த சாக்லேட் ஆர்ட் பேஸ்கெட் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு லஞ்ச் பேஸ்கெட்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பேஸ்கெட் வந்து கரெக்டான அளவாக இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக இந்த முறுக்கு ஹேண்டிலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.